சென்னை நுங்கம்பாக்கம் மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவி சாதனா 492 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பிடித்திருக்கிறார். அவருடன் நமது செய்தியாளர் தமிழரசி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சென்னை நுங்கம்பாக்கம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவி சாதனா சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் முதலிடம் பிடித்து சாதனை பெற்றிருக்கிறார். அவர் 492 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார். அவர் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் மார்க் சென்னை கார்ப்பரேஷன் ஸ்கூல்ஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கீங்க. எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சீங்க? அதை பத்தி சொல்லுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இந்த வருஷம் ஃபுல்லா படிப்புக்காக கஷ்டப்பட்டிருக்கேன். எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு என்னோட 5 டீச்சர்ஸுமே எனக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. உன்னால முடியும், சென்டம் எடுப்பேன். அதே மாதிரி எங்க ஹெச்எம் வந்து காலையில 7 o'clock வந்தா எங்க கூட 7 o'clock 8 o'clock ஸ்பெஷல் கிளாஸ் இருந்து எங்களை படிக்க வைப்பாங்க. எங்க வீட்லயுமே ஸ்கூல்லயுமே எல்லாரும் சப்போர்ட் பண்ணதுனால என்னால இந்த மார்க் எடுக்க முடிஞ்சு. உங்களுடைய குடும்ப சூழல் அதை பத்தி எல்லாம் சொல்லுங்க. இவ்வளவு சிரமப்பட்டு படிச்சீங்க. நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டீங்க அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறதா, அதை பத்தி சொல்லுங்க. அந்த சூழல்ல இருந்து நீங்க படிச்சதை பத்தி சொல்லுங்க. அம்மா வந்து வீட்டு வேலை தான் செய்யறாங்க. அப்பா ஒரு கம்பெனில டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்றாரு. அம்மா வந்து காலையில போனாங்கன்னா நைட்டு 5 மணி 6 மணிக்கு தான் வருவாங்க. அந்த வீட்டு வேலையும் செய்யணும், அதே மாதிரி நான் படிக்கணும். அப்பாவும் போனா நைட்டு 9 மணி அந்த மாதிரி தான் வருவாங்க. நாங்க புஷ்பா நகர்ல ஹவுசிங் போர்ட்ல தான் இருக்கோம். ரொம்ப அந்த இடம் சின்னதா தான் இருக்கும். வீடு படிக்கவும் இடம் இருக்காது. நான் அந்த ஒரு ரூம்லயே தான் உட்காந்து படிச்சேன். அந்த நேரத்துல கஷ்டமா தான் இருந்தது படிக்க. அதனால நான் ஸ்கூல்ல இருந்தே படிப்பேன். தினமும் 7 மணி 8 மணி வரைக்கும். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு படிப்பேன். அதனால கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையில தான் நான் படிச்சேன்னு சொல்லுவேன். இப்ப நீங்க அடுத்ததா என்ன படிக்க விரும்புறீங்க? நீங்க என்ன அடுத்தது படிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்போ 11th வந்து பயோமேக்ஸ் குரூப் எடுத்து நீட்டுக்கு வந்து ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். அதனால நான் பயோமேக்ஸ் குரூப் எடுத்து அதில் நல்லா அச்சீவ் பண்ணணும், நீட் வந்து பாஸ் பண்ணணும். உங்க பெற்றோர்கள் என்ன சொன்னீங்களா? அவங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க? உங்க டீச்சர்ஸ் என்ன சொன்னாங்க? எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எல்லாருமே நாங்கள் நினைச்சோம் நீ வருவ, கார்பரேஷன் லெவலில் ஃபர்ஸ்ட் வருவ சொன்னாங்க. அப்பாட்ட சொன்ன காலையிலேயே. அம்மா அதே மாதிரி வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டாங்க. அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க.